சரிங்க. ஜெபம். நல்ல பிதாவே, துதிக்கு பாத்திரரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரே, இந்த சாயங்கால வேளைக்காக நாங்கள் வேறு வேறு இடங்களிலே இருந்தாலும் எங்களுடைய உள்ளமானது ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நீங்க இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து சுவாமி உம்மை துதிக்கும்படியாக இந்த வேலையை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இன்றைய நாளிலே கூட தகப்பனே, ஆவியானவரை குறித்த ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்க வண்ணமாக நீர் பேசும்படியாக கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய மகனுக்காக இந்த வேளையிலே வருகிறோம் சுவாமி. உம்முடைய தாசனை மறைத்து நீங்க வெளிப்படக்கூடிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியம் சிறக்க கிருபை செய்யுங்க. இந்த காணொளியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் நீங்க பேசுங்க சுவாமி. எங்களை நீங்க கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுங்க. இந்த வேலையை ஆசீர்வதித்து தாங்க. எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸும் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்க மகிமையாவும் உமக்கு ஏறடிக்கிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய தேற்றரவாளர் நீங்க சுவாமி. எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இந்த தலைப்பின் கீழே போகலாம். நம்ம கடந்த 2 வாரங்களாக இந்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்கிறோம். இதுல முதலாவது வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவருடைய வழிநடத்துதல் பார்ட் 1. அதுல வந்து என்ன பார்த்தோம்னா, தேவன் எப்படி நம்மளை வழி நடத்துகிறார், ஆவியானவர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறார், அந்த அனுபவத்துல நம்ம இருக்கிறோமா, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முதலாவது தலைப்பில் நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை தனிப்பட்ட வகையில எப்படி நடத்துகிறார், அடுத்தது அவனை எப்படி ஊழியத்தின் பாதையில் நடத்துகிறாருங்கிற ஒரு கருத்துக்களை பார்த்தோம். ஸோ 2 வாரத்துல நம்ம 2 விதமான கருத்துக்களை பார்த்தோம். இப்ப இந்த வாரத்துல என்ன தலைப்பை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது நம் வாழ்க்கையில் இருக்கும் அனுபவங்கள், நம்ம எப்படி இருப்போம், நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்குங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா ரிச்சர்ட் சார்? தெரியும் சார், தெரியும் சார். இப்போ இந்த நாள்ல நம்ம பார்க்கிற தலைப்பு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் பகுதி 3வது பகுதியில தான் நம்ம போறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 13லிருந்து 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனை மெயினா எதுல தான் நடத்துவார்னா, அவனுக்கு சத்தியம் புரியும், சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நல்ல வேத அறிவு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருப்பாங்க. ஒரு ஆவி ஒரு மனுஷன்கிட்ட வருதுன்னா, இன்னைக்கு உலகம் வேற மாதிரி சொல்லுது. ஒரு மனுஷன்கிட்ட ஆவி இருந்தா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய ஆலயங்கள்ல நம்ம பாக்குறோம். ஆவியானவர் இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ஆவியான நிறைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது உலகம் ஒரு பார்வையில சொல்லி கொடுக்குது. ஆனா வேதம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, ஒரு மனுஷன்கிட்ட ஆவியானவர் வர்றாருன்னா அவனை எப்படி நடத்துவார்னா சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை நடத்துவாருங்கிறது தான் நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற விஷயம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சொந்த கருத்தை பேச மாட்டாரு, அவருக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை அவர் பேசுவார். இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னை பற்றின விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லுவாரு. இதுல எது என்னுடைய சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நீங்க யோவான் புஸ்தகத்துல வாசிங்கன்னா 1 அதிகாரத்துல இருந்து பிதாவை பற்றின அவரை மகிமைப்படுத்துவதற்காகவும் அவரை அவருடைய குணத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கும்
பிதாவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் அவர் சொல்லுவாரு. இங்க ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் இவர் என்ன பண்றாரு, என்கிட்ட இருக்கிற விஷயங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். இதுல இருந்து அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம் அவங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா, இதுல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நான் பெரியவனி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் நிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் நம்ம பார்க்கலாம். சோ இந்த பேஸோட இந்த தலைப்பின் கீழே போகலாம். போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு போகலாம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையை, இந்த நல்ல மாலை வேலைக்காக மெய் துதிக்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆற்றி தேற்றி சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே இந்த வேத பாட வகுப்புகளை கலந்து செய்த தேவனுடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது இறக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். தேவனுக்கு பிரியமாக வாழணும், தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும், தேவனுடைய குணத்தை எல்லா சூழலிலும் வெளிப்படுத்தணும், உலகத்தை சாராத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நாங்கள் போகணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், தேவனுடைய ஊழியத்தை தாங்கணும். இது எங்களுடைய பிரதானமாக நோக்கமாக இருக்கிறதுக்கு ஆவியானவை எங்களுக்கு கொடுங்க. எங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்துங்க. இந்த தலைப்பை தேவன் பேசுங்க, அடிமைகளாகி நாங்கள் கேட்டு ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாக நாங்கள் வாழ்வதோடு நாங்கள் பரலோக பாதையில் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. கூடுகை தேவன் ஆசீர்வதித்து கொடுங்க, தலைமையேற்று கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தினையும் தேவன் ஆசீர்வதித்து நாங்கள் உமது வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காண எங்களுடைய அகக்கண்களை திறக்கும்படியாக இடத்தில் நெஞ்சுகிறோம். டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக எங்களுடைய அன்பு ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து ஒரு 2-3 வசனங்களை வாசிப்போம். முதல்ல கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். இதுல பவுல் எப்படி பேசுறார் கலாத்தியர் அப்படின்னா, நான் கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்னா, ஒரு பாவத்துக்காக தான் நமக்காக என்ன பண்றாரு, சிலுவையில் அறையப்படுறாரு. அப்போ கிறிஸ்துவனுடைய கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா என்னன்னா, நானும் என் பாவத்தை சிலுவையோட விட்டுட்டேன். இப்ப எனக்கு எது சிலுவை? ஞானஸ்தானத்துல என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன், பாவத்துல இருக்கிறேன், எங்க உள்ள போறேன், தண்ணிக்குள்ள போறேன், தண்ணிக்குள்ள உள்ள போயிட்டு நான் பாவத்தை உள்ளேயே விட்டுட்டு நான் புது சிருஷ்டியா எழுந்திருக்கிறேன். இதுதான் நம்ம ஞானஸ்தானப்போ நடக்கிற விஷயங்கள். ஆனா நம்ம அப்படியே இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிறோம். அதாவது ஞானஸ்தானத்துக்கு முன்னான என்ன நிலைமையில இருந்தோமோ அதே நிலைமையில தான் இப்பவும் நான் இருக்கிறேன். அப்போ என்கிட்ட அந்த பழைய குணங்களும் அந்த பாவங்களும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவுமே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருன்னா, இப்ப கிறிஸ்துவின் அந்த குணத்தை அந்த சாயலை நான் தரித்து கொண்டிருக்கிறேனா ஞானஸ்தானத்துக்கு பிறகு அப்படின்னா, இது நம்மளே நாம கேட்டுக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ என்கிட்ட ஆவியானவர் இருந்தாருன்னா நான் பாவத்துக்கு மறிச்சிருப்பேன், நான் புது சிஷ்யா இருப்பேன், எனக்குள்ள யார் இருப்பான், கிறிஸ்து இருப்பான். இதுதான் இதோட அர்த்தம். இதே கருத்துள்ள இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம், ஆலயத்துக்கு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுடைய மாம்சத்தின் ஆசை இச்சை இது சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? இப்ப இதை என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாம கேட்டுக்கக்கூடிய கேள்வி. அப்போ என்கிட்ட பழைய அந்த மாம்சத்தின் சிந்தைகள்லாம் இருக்கா? எனக்கு எதன் மேல ஆசை இருக்கு? உலகத்தின் மேல, உலக ஆசாபாசங்களின் மேல, உலக ஐஸ்வர்யங்கள் மேல எனக்கு ஆசை இருக்கா? இதான் மாம்சத்தின் ஆசை, மாம்சத்தின் இச்சை. எனக்கு எதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பிடிச்சதோ இன்னைக்கும் அதெல்லாம் அப்படியே இருக்கதான் இருக்கு. எனக்கு கடவுளும் வேணும், எனக்கு உலகமும் வேணும். இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இங்கே பவுலுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவனுடையவன் ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருன்னா என்கிட்ட என்ன இருக்காதுன்னா மாம்சத்தின் ஆசை இருக்காது.
மாம்சத்தின் இச்சைகள் இருக்காது. எப்படி கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவையில எல்லாத்தையும் விட்டாரோ அதை நினைச்சு அந்த கல்வாரியுடைய அன்பையும் அந்த கல்வாரியுடைய அந்த அந்த கருணையையும், இப்ப அந்த கல்வாரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஒரு தேவனுக்கு இருக்கிறதே ஒரு மோசமான இடம் எதுன்னா கல்வாரி தான். ஏன்னா அங்கதான் ஆண்டவரை வந்து என்ன பண்றாங்கன்னா சிலுவையில அறையிறாங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஒரு ரொம்ப மோசமான இடம் கல்வாரி. அதே வகையில பாத்தீங்கன்னா நமக்கு அதுதான் ரட்சிப்பை கொடுக்கிற இடம். மனிதனுக்கு அதுதான் இருக்கிறதுலே ஒரு மோசமான இடம் கல்வாரிங்கிறது, அந்த கொல்கத்தா மலையில இருக்கிற கல்வாரிங்கிற இடத்துல. ஆனா அங்கதான் தேவன் கொள்றாங்க. ஆனா அவருடைய இறப்பின் மூலமாக தான் எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. இப்ப அங்கேயே பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான விஷயங்கள் உள்ள நடக்கிறத பார்க்கலாம். இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வாரியுடைய அன்பையும் அந்த இறக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன்னா என்னுடைய மாம்சத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அடைஞ்சிருக்கிறேன். நான் இப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருன்னா நான் இந்த அனுபவத்துக்குள்ள இருப்பேன். மூன்றாவது ஒரு கருத்து, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன்னா நான் எதை குறிச்சு மேன்மை பாராட்டுறேன்? என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய அருமை பெருமைகள், இதை குறித்து தான் மெயினா பேசுறேன் ஒழிய நான் எங்கேயாவது தேவனை குறித்து பேசுகிறேன்னா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். நிறைய நேரத்துல அதை மறந்துடுறோம். நான் மறந்துடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன், என்னை குறித்து தான் நான் பேசுறேன், என்னுடைய அருமை பெருமைகளை தான் நான் பேசுறேனுடைய தேவனை குறித்து பேசுறதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா நம்ம வந்து என்ன பண்றோம்னா பேசுகிறோம், நிறைய நேரத்துல மறந்துடுறோம். அப்போ நான் ஆவியானவருக்குள் இருந்தேனா, எனக்குள் ஆவியானவர் இருந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன், சிலுவையை கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஏத்துக்கிட்டேன்னா எனக்கு உலகம் சிலுவையில் அறைந்திருக்கும். உலகம்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் தான் நம்ம வந்து சொல்றோம். உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமா என்கிட்ட இருக்கிற என்னுடைய குணங்கள், என்கிட்ட இருக்கிற அந்த பகைமை, பொறாமை, போட்டிகள், இல்ல மனக்கசப்புகள், இது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற உலகத்தின் எல்லா மாம்சத்தின் கிரியைகளையும் சொல்லலாம். கோபம், போட்டி, எரிச்சல், இது போன்ற எல்லா விஷயங்களையும் சொல்லலாம். அதே போல உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலக ஆசாபாசங்கள், இது எல்லாத்தையும் தான் என்ன சொல்றோம், அவரால் உலகம் அப்படின்னு வந்து இந்த வசனம் சொல்லுது. இப்போ உலகத்துக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு நான் வந்து உலகத்தின் காரியங்களை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இப்போ உலகத்தின் காரியங்களை விடுறேன், நானும் என்கிட்ட இருக்கிற மாம்சத்தின் கிரைகளை. இதுல வந்து ரெண்டு விஷயங்களை பார்க்கிறோம். ஒண்ணு உலகம், இன்னொன்னு நான். இப்போ உலகங்கிறது உலகத்துல உள்ள விஷயங்கள், நான்ங்கிறது என்னுடைய பழைய குணங்கள். இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிருக்கணும்னா சிலுவையில அரைஞ்சிருக்கணும். அப்போ ஒரு மனிதன்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாருன்னா அவர் எந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் உலகத்தை சாராத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருப்பாரு. அவர்கிட்ட பழைய மாம்சத்தின் குணங்கள் எதுவுமே இருக்காது. அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப ரெண்டு வாழ்க்கையை நம்ம சொல்றோம்ல, ஒண்ணு வந்து உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை, இன்னொன்று ஒருத்தரை பார்த்து கேட்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு. அப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நான் முழுமையாக இருக்க முடியும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்கிட்ட இருக்கிற அந்த பழைய கேரக்டர்ஸ் வந்து போகணும். இப்ப நம்ம முதல் கருத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து எனக்குள் இருந்தால், ஆவியானவர் எனக்குள்ள இருந்தால் நான் உலகத்தின் ஆசபாசங்களை சிக்கிக்கொள்ள மாட்டேன். என்னுடைய சிந்தனை பார்வை வேற ஒரு கோணத்துல இருக்குங்கிறத நான் ஒரு முதல் அனுபவமாக பார்க்கிறோம். இதை பத்தி பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்ப்பேன். பேதுரு 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ நான் இந்த மாம்சத்துல இருக்கிறது வந்து எதற்காகனா மனுஷனுடைய இச்சையின்படி வாழக்கூடாது. இப்ப எதன்படிதான் நான் வாழணும்னா தேவனுடைய சித்தம் என்னவோ அதன்படிதான் வாழணும். என்கிட்ட என்ன இருக்கணும், என்ன இருக்காதுன்னா பாவம் இருக்காது. நான் பாவத்தை எப்படியாவது மேற்கொள்ளணும் தான் டெய்லி தினந்தோறும் போராடிக்கிட்டு இருப்பேன். நான் தினந்தோறும் ஜெபத்துல நான் என்னத்தை கேட்பேன்னா ஆவியானவரை கேட்பேன். ஆவியானவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். எதை எதுக்காக ஜெபம்னா நான் பாவம் செய்யக்கூடாது,
நான் பாவத்தை மேற்கொள்ளணும், எனக்கு சாத்தான் வைக்கிற ஒவ்வொரு நாளும் வைக்கிற சோதனைகளை நான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். இதான் வந்து என்ன பேசுறாரு பேதுருன்னா, மனுஷனுடைய இச்சைகளின் பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எப்போ? மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும். அப்போ நம்ம இந்த மாம்சத்துல இருக்கிற காலம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவனிடத்துல பலத்தை வேண்டணும். அதற்கு ஆவியானுடைய ஒத்தாசை எனக்கு வேணும். அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இதுதான் நம்ம பார்க்கிற முதலாவது கருத்து. இரண்டாவது பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3, 17 மற்றும் 18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார்னா எனக்கு விடுதலை இருக்கும். எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. நம்ம நினைக்கிறதெல்லாம் கஷ்டம், பிரச்சனை, அந்த மாதிரியான விஷயம் இல்லை. தேவன் ஆவியானவர் எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். இது வந்து நமக்கு 2வது அனுபவம். முதல்ல பார்த்தோம், உலக ஆசா பாசங்கள்ல இருந்து வெளியே வந்திருக்கும். இதுல பாவத்துல இருந்து 2வது வெளியே வந்திருக்கும். அடுத்த வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதுல இந்த வசனத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப நம்ம கர்த்தருடைய மகிமை அப்படின்னா, கர்த்தருடைய மகிமைனா என்ன நம்ம வாசிச்சிருக்கோம் யாத்திராகமத்துல 32வது அதிகாரத்துல. இப்ப கர்த்தருடைய மகிமை என்னன்னா, கர்த்தருடைய குணத்தை, கர்த்தருடைய கேரக்டரை கண்ணாடியில நம்ம பார்க்கறது மாதிரி. ஏன்னா நம்ம நேரடியா பார்க்க முடியாது. இப்ப கண்ணாடியில பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய முகம் தெரியறது போல அவருடைய கேரக்டரை நம்ம கண்ணாடியில பார்க்கறது மாதிரி பார்த்து, ஆவியா இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படின்னா தேவனுடைய அந்த கேரக்டரை, அந்த சாயலை நாம பெற்றுக்கொண்டு நம்ம குணத்தின் மேல் குணமடைந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகிறோம். இப்போ இதுல இருந்து என்னன்னா, தேவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு நம்ம இந்த எபேசியருக்கு வந்தீங்கன்னா, எபேசியர் 2:10 இப்போ கிறிஸ்துவின் சாயல் இது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவன் எதற்காக நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளை நற்கரியைகளை செய்கிறதுக்காக தான். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்னு வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய சாயல் எதுன்னா, பாவத்தை ஜெயிக்கிறது, நன்மையை செய்கிறது. இது 2 தான். இப்ப இந்த சாயல் என்கிட்ட வந்திருக்கா, இல்ல வர்றதுக்கு நான் எந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறேன்? நான் முயற்சிகளை எடுக்கிறேன்னா, நான் வந்து தேவன்கிட்ட ஜெபம் பண்றதுதான் முயற்சி. வேற ஒன்றும் முயற்சிங்கிறது எனக்கு தனிப்பட்ட வகையில கிடையாது. நானும் அதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும், தேவனோட ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளணும். 2ம் ஒன்னா சேரும் போது அந்த விஷயம் வந்து நடைபெறுகிறது. அப்போ எபேசியர் 2ல வாசிக்கிறது போல நற்கிரியைகளை செய்கிறதற்கு தான் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய இந்த வசனத்துல பார்த்தோம்னா, நாம் அந்த சாயலாக மாறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். தேவனுடைய சாயலை. இதுல பாத்தீங்கன்னா நற்கிரியைகள் செய்யறது. இந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்கா? நம்மளால நற்கிரியைகள் செய்ய முடியுதா? நம்ம பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்மகிட்ட பலம் இருக்கானா? இல்ல தேவன்கிட்ட நம்ம பலத்தை பெற்றுக்கொள்கிறோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மனுஷன் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிக்கிறேன், ஆனா என்கிட்ட பழைய குணங்கள் மறைஞ்சு போயிருக்கானா? மறையில. பழைய குணங்கள் அப்படியே தான் இருக்கு, பழைய கேரக்டர் அப்படியே தான் இருக்கு. என்கிட்ட இன்னும் அந்த மாம்சத்தின் எல்லா குணங்களும் இருக்கு, என்கிட்ட ஆவியின் அந்த குணங்கள் இல்லை. ஆனா என்ன சொல்லுது வேதாகமும், நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டேனா? இல்லை நான் வெறும் ஒரு நாள் ஆலயத்துக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு போறேன், ஆராதனையில பங்கு பெறுகிறேன், தசம்பாவை கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா வீட்டுக்கு வந்து நான் வந்து அந்த ஆலயத்துல இருக்கும்போது என் குணம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் குணம் மாறிடுதே அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னா? அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இல்லை. அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது நான் என்ன
அந்த மனநிலையில இருக்கணும். அது அந்த வாரம் முழுக்க இருக்கணும். ஆனா அப்படி இருக்க முடியல நம்மளால. ஆனா அந்த குணத்துக்குள்ள நம்ம வளரணுங்கிறத நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற விஷயம். அப்புறம் தேவன் எனக்குள்ள இருந்தால், ஆவியானவர் எனக்குள்ள இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? புது சிருஷ்டியா இருப்பேன். பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாக மாறும். ஆதியாகமம் 3:15 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவார். இங்க 2 பேர் இருக்காங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னா, உனக்குன்னு யாரை பார்த்து சொல்றாரு? சாத்தானை பார்த்து சொல்றாரு. ஸ்திரீனா யாரு? சபை. இப்போ எஸ் கிறிஸ்து. அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவோடைய கேரக்டருக்கும் சாத்தானுடைய சார்ந்தவர்களுடைய கேரக்டருக்கும் 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி சாத்தானுடைய கேரக்டர் உள்ள ஆட்கள் தேவனுடைய ஆட்களை எப்படி விழுங்கலாம், எப்படி அவங்களை கெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள்ளதான் அவங்க விரும்புவாங்க. அப்போ நான் ஸ்திரீயோடைய வித்து, அதாவது கிறிஸ்துவோடைய வித்து எனக்குள்ள இருந்தா நான் பகையை என்ன பண்ணுவேன்? ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்ப பகைங்கிறது என்ன? இதுல பாவம். அப்ப பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஜெயிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு பலத்தை கொடுப்பார். ஆனா நான் இன்னைக்கு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேனா அப்படின்னா, அவங்க தான் நம்மள முயற்சி பண்ணி நம்ம பக்கம் இழுக்கிறாங்க. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியல? அவர்களை நம்ம பக்கம் கொண்டு வர முடியல. நாம தான் அவங்க பக்கம் விழுந்துட்டு இருக்கோம். உலகத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க, எந்த பக்கம் எவ்வளவு பேர் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ எனக்குள்ள அவருடைய வித்து இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? அவர்களை, அதாவது சாத்தானுடைய ஆட்களை தேவன் பக்கம் கொண்டு வந்துருவேன். பகையை நான் என்ன பண்ணுவேன்னா ஜெயிப்பேன். இதுதான் 2 பேருக்கும் உள்ள அந்த கேரக்டர் டிஃபரன்ஸ், 2 பேருடைய வித்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ நம்ம முதலாவது கருத்து பார்த்தது என்னன்னா, என்னுடைய உலக ஆசைகளை சிலுவையில அரைஞ்சிருவேன். 2வது, கிறிஸ்துவனுடைய சாயலை நான் தரித்துக் கொள்வேன். என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னுடைய கேரக்டர்ல மாற்றம் உண்டாயிருக்கும். யாரு? ஆவியானவர் இருந்தார். இப்ப இந்த 2 விஷயங்களை பார்த்தோம். ஒண்ணு, உலக ஆசைகளை சிலுவையில் அறையும். 2வது, என் கேரக்டர்ல மாற்றம் இருக்கும். எப்போ? ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார். அடுத்ததுக்குள்ள போகலாம். இப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா வேற என்ன நடக்குது? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்களை வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப எசேக்கியேல் 26 36 26 என்ன வாசிக்கிறோம்னா, புதிதான ஆவி. நிறைய பேர் நம்ம என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஆவியானவர் எப்பதான் வந்தாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு மேல போகும்போது தன்னுடைய சீஷர்கள்ட்ட, நீங்க 40 நாள் போய் என்ன பண்ணுங்க? எருசலேமில காத்துருங்க, ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் என்ன பண்ணுவாரு? ஆவியானவர் உங்களுக்கு வருவாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் என்ன பேசுறாரு அப்படின்னா, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள வந்தாருன்னா என்னுடைய கல்லான இருதயம் அப்படின்னா, இருதயங்கிறது இந்த இடத்துல மனசை தான் குறிக்குது. அதாவது என்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இதைதான் குறிக்கிற விஷயங்கள். அப்ப என்னுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த எல்லா மாம்சத்தின் குணங்களையும் எடுத்து போட்டு எனக்கு என்ன கிடைக்கும்னா சதையான இருதயம்னா சுத்த இருதயம், சுத்த மனசு. என்னுடைய மனசும் எண்ணங்களும் மாறி இருக்கும். ஆவியானவர் எனக்குள்ள வந்துடலாம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்போ ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல ஆவியானவர் வந்துட்டார்னா அவன் என்ன பண்ணுவான்னா கடவுளுடைய சட்டத்திட்டத்தின்படி நடப்பான். அப்படின்னா பாவம் செய்ய மாட்டான். சட்டத்திட்டத்துல என்னெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் கரெக்டா கை கொள்வாங்க. எதுக்காக ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறாருன்னா, அவருடைய சட்டத்திட்டங்களை கை கொள்றதுக்காக தான் கொடுக்கப்படுகிறார். இன்னைக்கு நம்ம அந்த சட்டத்திட்டத்தின்படி வாழ்கிறோமா? பாவத்தை நம்மளால மேற்கொள்ள முடியுதா? பாவம் செய்யாத ஒரு நிலைக்குள்ள இருக்கிறோமாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அடுத்ததாக ரோமர் 7:22. இந்த ரோமர் 7:22 பவுல் என்ன சொல்றாரு? உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கு. அப்ப ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறாருன்னா சட்டத்திட்டங்கள் வழி நடக்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுறாரு. அவர் இருந்தால் தான் நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியுங்கிறது. இங்க பவுல் அதே தான் பேசுறாரு. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். இப்ப அவருடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்கலைன்னா நான் என்ன பண்றேன்? பாவத்துக்குள்ளாக போகிறேங்கிறது தான். இன்னொரு வசனம் கூட அதே தான் பேசுது. சங்கீதம் 48. இது யாரு பேசுறது? இயேசு கிறிஸ்து தாவீது மூலமாக பேசுகிறார்.
அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ 3 கருத்துக்களை, 3 அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷன்கிட்ட ஆவியானவர் வந்தால், ஆவியானவருடைய வழிநடத்தல் இருந்தால், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலக ஆசைகளை சிலுவையில அரைச்சிருவாங்க. உலகத்தை பத்தின அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்காது. அதுக்காக நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் தேவையில்லையா, எனக்கு உலகத்துல இருக்க பணம் தேவையில்லையா, நான் சம்பாதிக்க வேணாமா, இது வந்து அர்த்தம் கிடையாது. இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். 2 பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஒன்னு ஆபிரகாம், இன்னொன்னு லோத்து. இந்த 2 பேருமே ஊர் தேசத்திலிருந்து வர்றாங்க. இதுல வந்து ஆபிரகாம் வந்து பெரியவர். ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் தான் லோத்து. 2 பேரும் தான் வர்றாங்க. அந்த தேசத்தை விட்டு தேவன் நினைக்கிறார். 2 பேரும் வருவாங்க. வர்ற இடத்துல அந்த மேய்ச்சல் நிலம் பத்தாத குறையினால 2 பேருடைய மேய்ப்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகுது. அப்படி பிரச்சனை உண்டாகும் போது ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா லோத்தை பார்த்து, தம்பி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பக்கம் போகுதோ, நீங்க கிழக்க போனீங்கன்னா நான் மேற்க போறேன், நீங்க வடக்க போனீங்கன்னா அங்க தெற்க போறேன், இப்படிதான் வந்து அவரு சொல்லுவாரு. உடனே லோத்து என்ன பண்ணுவாரு, அப்படி கண்களை ஏறெடுத்து பார்ப்பாரு. அந்த சோதம் குமாரா இருக்கிற பட்டணங்கள் வந்து செழிப்பா இருக்கும், நீரோட்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாரு, நான் அந்த பக்கம் போறேன்னு போயிடுவாரு. ஆக்சுவலா மூத்தவர் ஆபிரகாம். ஆபிரகாம் கிட்ட தான் லோத்து என்ன சொல்லிருக்கணும், இல்ல நீங்க முதல்ல எந்த பக்கம் போறீங்களோ அந்த பக்கம் போங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், நான் நீங்க போற திசைக்கு ஆப்போசிட் திசையில போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இங்க நிலைமையே வேற. யாரு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு போறான்னா லோத்து தான் போறாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் அவர் வேற ஆப்போசிட் சைடு போயிடுறாரு. ஆபிரகாம் அந்த கானான் தேசத்துல சொந்தமா வீடு கட்டல, கூடாரவாசியா தான் இருக்கிறார். கூடாரம் போட்டு அங்கங்க தங்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. சொந்த வீடு கட்டல. அவரை பத்தி எபிரேயர் புஸ்தகம் எழுதும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பரலோக வீட்டை வந்து கட்டி பிடிச்சிட்டு தான் அவர் வாழ்ந்தாரு அப்படின்ட்டு. ஆனா லோத்தை விட நிறைய சொத்து சுகங்கள் அதிகம் உள்ள ஒரு குட்டி ராஜா மாதிரி இருந்தவர் ஆபிரகாம். அவர்கிட்ட இல்லாத சொத்து சுகங்களே கிடையாது. ஆனா லோத்து இங்க இருந்து சோதோம் போனவர் அங்க போய் வீடு கட்டி நிலங்கள் சோட்டம் அப்படின்னு வச்சு அவர் அந்த இடத்துல செட்டில் ஆயிட்டாரு. இவரு பரலோக வீட்டை யோசிச்சுட்டு நடந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து சொந்தமா அங்க வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாரு. இப்ப அது மோசமான ஊர் அப்படிங்கிறது தெரியும், தெரிஞ்சுதான் அவர் அந்த இடத்துக்கு போறாரு. இப்போ அந்த தேசத்தை அழிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா அங்க போறாரு, தேவ தூதர்கள் போறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டை விட்டு நீ அந்த ஊருக்கு போ அப்படின்னு கடவுள் சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, அவனுக்கு அந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசு வரல. ஆண்டவரே நான் அங்கேயே இருந்துக்கிறேன் சொல்றான். திரும்ப திரும்ப சொல்லும்போது இல்ல நான் அந்த மலைக்கு வேணா ஓடி போறேங்கிறார். சரி தொலைஞ்சு போறது இந்த மலைக்கு ஓடி போறாங்க. அந்த தேசத்தை தேவன் என்ன பண்றாருன்னா அக்கினியால அழிக்கிறாரு. அதையும் திரும்பி பார்க்காம ஓடணும்னு சொல்லும்போது அவன் மனைவி திரும்பி பார்க்கறான். அப்படின்னா உலகத்தின் மேல ஆசை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உலக ஆசையை நான் சிலுவையில அறையணும்னா இந்த ஆதாமுடைய நிலைமையில நம்ம ஆபிரகாமுடைய நிலைமையில நம்ம இருக்க முடியாது. அதாவது சொத்து சுகம் இருந்தாலும் அவருடைய எண்ணம் எங்க இருந்துச்சுன்னா பரலோகத்தில் இருந்தது. ஆனா லோத்து அவர்கிட்ட சொத்து சுகத்தின் மேலதான் அவருடைய ஆசை இருந்தது. நான் சம்பாதிக்க வேண்டாம், நம்ம சொத்து சுகம் சேர்க்க வேணாம், அந்த அர்த்தத்திலே சொல்ல வரல. ஆனா என்னுடைய எண்ணம் எதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து நான் உலகத்திற்கு நான் சிறுவையில் அறையப்பட்டேன், என்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை. அடுத்தது 2வது கருத்து பார்த்தோம். ஒரு மனுஷன்ட்டு ஆவியானவர் இருந்தா அவன்கிட்ட என்ன இருக்குன்னா தேவனுடைய சாயல் இருக்கும். அவன் வந்து பகையை எதிர்த்து போராடுவான், அதாவது பாவத்தை எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2வது அந்த தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைகள்ல யார் இருப்பாங்கன்னா இந்த ஆவியானவரோட அனுபவத்துல இருக்குங்கிறது தான் நம்ம 2வது கருத்தா பார்த்தோம். 3வது கருத்து என்ன பார்த்தோம்னா, ஒரு மனுஷன்ட்டு ஆவியானவர் இருந்தா அவன் தேவனுடைய சட்ட திட்டங்களின்படி நடப்பான். இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்குன்னு சொல்றாரு. அதே தான் பவுலும் பேசுறாரு. அதேதான் எசேக்கியேல் 36 நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன்ட்டு ஆவியானவர் இருந்தாருன்னா அவன் என்ன பண்ணணும், சட்டத்திட்டத்தின்படி நம்ம நடப்பான் அப்படிங்கிறதான் 3வது கருத்தா பார்த்தோம். ஸோ இப்ப இந்த 3 கருத்துகளும் ஒரு 3 விஷயங்களும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற அனுபவமாக இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா தேவனிடத்துல ஜெபம். நீதிமொழிகள் 28:4 வாசிப்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். அப்ப யாரு சட்டத்திட்டத்தின்படி பிரமாணத்தின்படி வாழ நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா
துன்மார்க்கரோடு போராடுறாங்க. போராடுறது மீன்ஸ் அவங்களையும் நம்ம பக்கம் கொண்டுட்டு வரணும், அவங்களையும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும்னு என்ன பண்ணுவாங்க, அவர்களோட தொடர்ந்து போராடிட்டே இருப்பாங்க. ஆனா பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சேர்ந்துட்டு அவங்களும் குத்தடிப்பாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. இதுதான் இந்த வசனங்கள் சொல்றது. வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்மார்க்கத்தை புகழ்கிறார்கள், ஆனா வேத பிரமாணத்தை கை கழுகிறவர்கள் அவர்களோட போராடுகிறார்கள். ஸோ இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அப்படி நம்ம அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணும் போது அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறது போல, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஸோ இந்த ஆவியானவருக்காக நம்ம தினந்தோறும் நம்முடைய ஜெபத்துல நம்ம கேட்போம். அப்படி கேட்கும் பொழுது என்ன பண்ணுவார் தேவன், ஆவியானவரை நம்ம ஒருவருக்கும் கொடுப்பார். நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள வருவோம். இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபமும் வாய்ப்பை கொடுத்த சபையோருக்கு, என்னுடைய தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, இது ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒரு சிறு கூடுகையிலே ஆண்டவரை தகப்பனே உண்மை குறித்து தியானிக்க என் தேவனாய் கர்த்தர் என்ற இடத்துல திருவை பாராட்டினீங்க சுவாமி. அதுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஏதோ நாங்கள் ஆண்டவரை தியானித்தது ஆண்டவரை சுவாமி பரிசுத்தாவினர் கொடுத்து மிகவும் தெளிவாக இதோ கடந்த 3 வாரமாக எங்களுக்கு தியானிக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒரு மனிதன் பரிசுத்தாவியை பெறாமல் இருப்பானால் அவன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று உமது வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. தேவனுடைய ஆவி உங்களை வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்க வேதவாசம் சொல்கிறது ஆண்டவரே. கிறிஸ்துவின் ஆவிலாதவன் அவருடைய நல்லவர் என்று. ஆண்டவரே சுவாமி, நீதோ நீர் எங்களிடத்துல இருந்தீர் என்றால் நாங்கள் ஏதோ இந்த உலகத்துக்குரியதை நாங்கள் யோசிக்காமல் சுவாமி, ஏதோ இந்த ஆத்மா நல்ல ஒரு ஆதாயத்தை அடைய அளவுக்கு ஆண்டவரே மற்றவர்களை குறித்து நாங்கள் சிந்திப்போம் சுவாமி. உலகத்துல நீங்கள் நிறைய ஆத்மாக்களை படைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அந்த ஆத்மாக்கள் ஒன்று கெட்டு போகாமல் நாங்கள் அதையே குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போமே சுவாமி. இதோ எங்களிடத்தில் உள்ள பொருள்களையும் எங்களிடத்தில் உள்ள சொத்துகளையும் எங்களிடத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா பொக்கிஷங்களையும் நாங்கள் நோக்கி பார்க்காமல் சுவாமி, இதோ மற்ற ஆத்மாக்கள் எங்களுடைய ஆத்மாக்களையும் மற்ற ஆத்மாக்களை குறித்து நாங்கள் நினைப்போமானால் இதோ ஆவியானவர் எங்களிடத்தில் இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்வதாக இருக்கிறோம் சுவாமி. மனிதனுடைய இருதயத்தின் பொக்கிஷம் எங்கு உண்டோ அங்கே என்னுடைய இருதயம் இருக்கு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஏதோ எங்களோட பொக்கிஷம் ஆண்டவரே உலகத்துக்குரியதாக இல்லாமல் ஏதோ பல ஆத்மாக்களை, என் தேவனுடைய ஆத்மாக்களை ஆண்டவரே முடித்துல நாங்கள் ஒப்படுகிறவர்களாக நாங்கள் மாற உங்கள் தேவனை பற்றி கிருபை பாராட்டுங்க. அதுக்குரிய பலனை கொடுங்க சுவாமி. ஏதோ உலகத்திலே ஆண்டவரே சுவாமி, ஏதோ நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை சந்திக்கிறோம் சுவாமி. ஆனாலும் அதிலும் என் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தில நாங்கள் செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே சுவாமி. எதை இந்த தினத்திலும் நாங்கள் ஆண்டவரை சுவாமல் எது பரிசுத்த ஆவியினருக்கு விரோதம் இல்லாத பாவம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்து வருகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சுவாமி உமது கனிகளையும் உமக்கு விரோதமான பாவங்களையும் நாங்கள் செய்யாத அளவுக்கு இந்த தேவநாயக்கத்தை எங்கள் நல்ல ஒரு வழிநடத்தலை நடத்தி ஆண்டவரே சுவாமி உமக்கென்று நாங்கள் வாழ இந்த தேவநாயகத்திற்கு பாராட்டுங்க. ஏதோ இந்த கூடுகையில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த தேவனுடைய பாத்திரம் கொடுக்கிறேன் சுவாமி. ஏதோ எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் இந்த தேவநாயகத்தை மன்னித்து சுவாமி எங்களை மறுபடியும் ஆண்டவரே முடி சந்தையிலே சேர்த்துக்கொள்ள இந்த தேவநாயகத்தை கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நாளை தினத்திலே நாங்கள் இந்த உலகத்துக்குள் செல்லும் பொழுதும் இந்த தேவனுடைய பரிசுத்தாவினருடன் எண்ணங்கள் நாங்கள் பரிசுத்தமுள்ளதாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. நமக்கு விரோதமான எந்த குற்றங்களையும் எந்த பாவங்களையும் செய்யாத அளவுக்கு இந்த தேவனை கர்த்தர் ஏதோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே அதிலிருந்து நாங்கள் விடுபட இந்த தேவனை கர்த்தருக்கு பாராட்டுங்க. உண்மையை நாங்கள் நம்பி வாழ உதவி செய்யுங்க. நீரைய பொருள் நடத்துங்க. இயேசு நம் நாட்டு ஜீவன பிதாவே ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வேறொரு வேத பாட வகுப்பில் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோட இருக்கட்டும். ஆமென்.